ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூரில் தான். ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் நாம் இருக்கோம். ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கு. அந்த கடலோட சவுண்டும் சூப்பரான காற்றும் ரொம்ப அழகாக இருக்குது. பல பக்தர்கள் பார்த்திங்கன்னா கடலில் நீராடிட்டு நாளிக்கிணறுல போய் குளிச்சுட்டு தான் நம்ம முருகரை பார்க்க போகிறாங்க. நம்ம குட்டிவாளுக்கு 3வது மொட்டை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் போட்டுட்டு அப்படியே கடலில் குளிக்க வந்துட்டோம். அங்கே பாருங்கள், கப்பலெல்லாம் நிற்குது. கடலோட அலைகள் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுதான் புகழ்பெற்ற நாளிக்கிணறு. கடலுக்கு அருகில் இருந்தாலும் தண்ணி இனிமையாக இருக்கும். இது நமக்கு அதிசயமாக தான் இருக்குது. இப்போல்லாம் நாளிக்கிணறெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசாக. நாளிக்கிணறுல எல்லாம் குளிச்சுட்டு முருகரை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம முருகர் கோயிலோட ராஜகோபுரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கருட பகவான் பார்த்திங்கன்னா கோபுரத்து மேலே சுற்றிக்கிட்டே இருக்கார். நம்ம உள்ளே போனதுமே நமக்கு ஒரு தனி அமைதி கிடைக்கும். நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்டில் தான் சாமியை பார்க்க போனோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் இது வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன். திருச்செந்தூரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் சூரபத்மனை இங்கே தான் வென்றாருன்னு புராணங்கள் எல்லாம் சொல்லுது. அதனால தான் கந்த சஷ்டி மிகவும் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுது. முருகர் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. நம்ம முருகரை பார்த்துட்டு வந்த அப்புறம் நம்ம முருகர் கோயிலில் அன்னதானம் தராங்க. வயிறு நிறையா சாப்பிட்டும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.